எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் ஒரு டெலிஷியஸ் ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி. ரெய்னி டேக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக், கொண்டக்கடலை பக்கோடா. இதை செய்ய கொண்டக்கடலை 200 கிராம், கருவேப்பிலை 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, வெறுமிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி மாவு, அவ்வளோதாங்க. ஸோ இதை பண்ண ஆனியன்ஸை ஃபஸ்ட்டு நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பக்கோடாக்கு நம்ம போடுற மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு சொரசொரன்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ கலந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை பவுலில் சேர்க்குறேன். கம்ப்ளீட்டாக எல்லா ஆனியன்ஸையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் 3 நீட்டாக பச்சை மிளகாய் எடுத்துருந்தேன். அது அவ்வளோ காரமாக இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணி இதில் போட்டுருங்க. உங்களுக்கு காரம் கம்மினா பச்சை மிளகாவை குறைச்சிக்கோங்க. ஸோ கருவேப்பிலையை நம்ம லாஸ்ட்டாக போடுவோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க, நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து நல்லா பிரிஞ்சு உதிரி உதிரியாக வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். கூட வெறுமிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விடுங்க. அப்போதான் உப்பு காரம் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு உப்பா இருக்கும், இன்னொரு சைடு உப்பு இல்லாம இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எனக்கு ஒரு 2 ஸ்பூன் வருது. கம்ப்ளீட்டா 2 ஸ்பூனையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து நான் ஒரு 6 hours முன்னாடி கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை நம்ம வெறும் சுண்டல் அந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்துருப்போம். பக்கோடாவும் செம்ம டேஸ்ட்டாக வருங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சொர சொரன்னு ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த மாதிரி சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கூட நான் பச்சரிசியும் போட்டு இதுலேயே அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம். பவுடர்டு பச்சரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாவு கலந்து விட்டுட்டேன். இப்போது வந்து லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு, எனக்கு அந்த பக்கோடா வந்து மொறு மொறுன்னு இருக்கணுங்க, அதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம பக்கோடா பேட்டர் மாவு ரெடி. இந்த ஸ்டேஜில் கறி லீஃப் கருவேப்பிலையும் நான் போட்டு கலந்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ நான் ஒரு திக் அயன் பேன், இரும்பு கடாய் எடுத்து தேவையான பொரிச்ச எடுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி பக்கோடா போட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். எடுத்து அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர்பான ஈவினிங் டைம் ஸ்நாக். அதுவும் இந்த குவாரண்டைன் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ do like, subscribe to Kuta Soor. Meet you all in the next recipe. Thank you so much.